Hello everyone. இந்த வீடியோல நம்ம வந்து plant tissue culture அப்படின்னு சொல்லக்கூடிய artificial plant வந்து ஒரு laboratory conditionல எப்படி வளர்க்கிறது, அப்புறம் protoplast fusion அப்படின்னு சொல்லக்கூடிய இன்னொரு methodology plant hybridizationல. ஸோ அந்த hybridization பத்தி, அப்புறம் என்ன மீடியம் யூஸ் பண்ணி இந்த பிளான்ட் எல்லாம் நம்ம ஆர்டிஃபிஷியலா வளர்க்குறோம். ஸோ அது ரிலேட்டடான கொஷின்ஸை இந்த செட் ஆஃப் கொஷின்ஸில் அது ரிலேட்டடான இன்ஃபர்மேஷனை அப்டேட் பண்ண போகிறோம். யூ ஜஸ்ட் see that one. ஸோ ஃபோர்த் செட் ஆஃப் எம்சிக்யூஸில் நம்ம கொஷின்ஸ் பார்க்க போகிறோம். The somatic embryo that can be developed from the plant tissue culture. இந்த டிஷ்யூ கல்ச்சர் மூலமாக நம்ம ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய சொமேட்டிக் எம்ப்ரியோ அப்படிங்கிறது எதுலேருந்து கிடைக்குது? அதாவது நம்ம 2 டைப் ஆஃப் செல்ஸ் சொல்லுவோம் நார்மலாகவே. ஒன்று வந்து என்னன்னா சொமேட்டிக் செல்ஸ் அப்படின்னு பேர். இந்த சொமேட்டிக் செல்ஸோட கண்டிஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செல்லோட கண்டிஷன் 2n டிப்ளாய்டு கண்டிஷன். அதாவது அதர் தென் த ரீப்ரொடக்டிவ் பார்ட் ஆஃப் நம்ம அனிமல்ஸாக இருக்கட்டும் இல்லை பிளான்ஸாக இருக்கட்டும், அதர் தென் த ரீப்ரொடக்டிவ் பார்ட் they are termed to be somatic cells. ஸோ ரீப்ரொடக்டிவ் பார்ட்னு சொல்லக்கூடிய ஃப்ளவர்ஸ் இருக்கு இல்லையா, அதில் ஆண்ட்ரீஷியம் கைனீஷியம் அதில் இருக்கக்கூடிய எக்ஸெல்லாக இருக்கட்டும், அல்லது நம்ம அந்த ஆந்த்ரோசோய்ட்ஸ் அல்லது ஸ்பெர்ம் செல்னு சொல்லக்கூடியதாக இருக்கட்டும், தே ஆர் த ரீப்ரொடக்டிவ் செல்ஸ் அண்ட் கேமிட் செல்ஸ். அதெல்லாம் என்ன கண்டிஷனில் இருக்கும்னா சிங்கிள் என் கண்டிஷனில் இருக்கும். அதை ஜெர்ம் செல்ஸ்ன்னு சொல்லலாம் அல்லது ரீப்ரொடக்டிவ் செல்ஸ்ன்னு சொல்லலாம். சொமேட்டிக் செல்ஸுங்கிறது அதர் தென் த ரீப்ரொடக்டிவ் எல்லா செல்ஸையுமே ரூட்லேருந்து எடுத்தாலும் சரி, ஸ்டெம்லேருந்து எடுத்தாலும் சரி, எல்லா செல்லுமே சொமேட்டிக் செல்ஸ் தான். தே ஆர் டிப்ளாய்டு இன் கண்டிஷன். சரி, இப்போ வந்து கொஸ்டின் வந்து பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சரில் சொமேட்டிக் எம்ப்ரியோங்கிறது எதுலேருந்து கிடைக்குது? சொமேட்டிக் செல்லேருந்தா ஜெர்ம் செல்லேருந்தா அப்படிங்கிறது தான். ஸோ ஃபெர்டிலைஸ்டு செல்லுன்னு அது இன்னொரு இது. ஆந்தர் செல்லுங்கிறது ரீப்ரொடக்டிவ் செல்ஸ் தான். ஆந்தருங்கிறது தட் இஸ் போலன் கிரைன்ஸ் இல்லையா. ஸோ இப்போ இந்த சொமேட்டிக் எம்ப்ரியோங்கிறது ஆக்சுவலாக நம்ம பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சரில் என்ன பண்ணுவாங்கன்னு யோசனை பண்ணிங்கன்னா, ஒரு பெட்ரி டிஷ் எடுத்துகிட்டு அதில் வந்து அகர் மீடியம் இது பண்ணிவிட்டு, ஸோ இந்த மீடியமில் மேக்ரோ மைக்ரோ நியூட்ரியன்ஸ்லாம் ஒரு செர்டைன் கம்போசிஷனில் ஆட் பண்ணுவாங்க ஆஸ் ப்ரிஸ்கிரைப்டு பை எம்எஸ். ஸோ அதை எம்எஸ் மீடியம்னு சொல்லுவோம். அதில் வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா, இந்த ஒரு பார்ட் ஆஃப் சின்ன எக்ஸ்பிளான்ட், தட் இஸ் எக்ஸ்பிளான்ட்னா ஒன்றும் இல்லை, ஒரு பார்ட் ஆஃப் ரூட்டோ ஸ்டெம்மோ அல்லது லீஃப், இதை வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா இந்த அகர் மீடியமில் சாலிட் மீடியமில் வச்சுருவோம். ஸோ கொஞ்ச நாள் கழிச்சு இட் வில் ஃபார்ம் த கேலஸ். சின்ன ஒன்று தான் வைப்போம் நம்ம. அந்த செல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொமேட்டிக் செல். ஸோ அந்த சொமேட்டிக் செல்லேருந்து சொமேட்டிக் எம்ப்ரியோ தான் ஃபார்ம் ஆகும். ஓகே, அந்த சொமேட்டிக் எம்ப்ரியோலேருந்து தான் நம்ம என்ன பண்ணுறோம், கேலஸ் இதெல்லாம் ஃபார்ம் ஆகி தட் வில் ஃபார்ம் த ஹோல் பிளான்ட் இன் த ஃபியூச்சர். ஸோ the first option is the answer for this question. Somatic cell in the somatic embryo form of plant tissue culture. Next question. Which one of the following enzyme is necessary for obtaining protoplast for their respective somatic cell? So somatic cell லேந்து ஒரு செல் இருக்கு அப்படின்னா, somatic cell இருக்கட்டும் germ cell இருக்கட்டும், whatever the cell, அந்த செல்லிலேருந்து you need the protoplast. What is mean by protoplast? It includes the cytoplasm as well as the nucleus component of the cell. ஆனா outer component இருக்குல்ல, that is called cell wall. So cell without cell wall is termed to be what? Protoplast. இந்த cell wall என்ன இருக்கும் plants பொறுத்த வரைக்கும்? cellulose இல்லையா, enzyme இருக்கும். Cellulose is the important component of the cell wall. அப்புறம் இன்னொரு விஷயம் என்ன இருக்கும்னா pectins இருக்கும், hemicellulose இருக்கும், and so many things. main component cellulose, hemicellulose, pectins. ஸோ இந்த காம்பனண்ட்டை டீக்ரேட் பண்ணக்கூடிய என்சைம் ஆட் பண்ணிட்டோம்னா அந்த செல் வால் என்ன ஆகிடும், டீக்ரேட் ஆகிடும். செல் வால் போயிடுச்சுன்னா உள்ளே இருக்கக்கூடிய சைட்டோபிளாசம் பிளஸ் நியூக்ளியஸ், தட் இஸ் டேர்ம்டு டு பி வாட், புரோட்டோபிளாஸ்ட் மட்டும் மிஞ்சும். இந்த புரோட்டோபிளாஸ்மிக் ஃபியூஷன் அப்படிங்கிற ஒரு காம்பனண்ட் இருக்கு. அது வந்து ஒரு டைப் ஆஃப் சொமேட்டிக் ஹைபிரிடைசேஷன். பார்த்தீங்கன்னா 2 டிஃப்ரெண்ட் டிசையர்ட் பேரண்ட்டை வந்து நீங்கள் சூஸ் பண்ணுறீங்க. அந்த செல்லை எடுத்துட்டு, சொமேட்டிக் செல்ஸ் எடுத்துட்டு, 2 பிளான்ட்டோட சொமேட்டிக் செல் எடுத்து அதில் செல் வாலை டீக்ரேட் பண்ணணும். இந்த ப்ராசஸ் தான். செல்லுலேஸ் என்சைம் போட்டால் செல்லுலோஸ் வந்து டீக்ரேட் ஆகிடும். பெக்டினேஸ் போட்டால் பெக்டின் விச் இஸ் பிரசன்ட் இன் த செல் வால் ஆஃப் த பிளான்ட், அதுவும் டீக்ரேட் ஆகிடும்.
as a result only protoplast மட்டும் parent A parent B இருக்கும் அது ரெண்டுத்தையும் fuse பண்றது ஸோ ரெண்டுத்திட்டையுமே என்ன இருக்குன்னா சைட்டோபிளாசம் இருக்கு நியூக்ளியஸ் இருக்கு அந்த ரெண்டு நியூக்ளியஸும் ஃபர்ஸ்ட் ஃபியூஷன் ஆகும் ஸோ நியூக்ளியர் ஃபியூஷன் ஃபாலோட் பை சைட்டோபிளாஸ்மிக் ஃபியூஷன் as a result டோட்டல் புரோட்டோபிளாஸ்ட் ஃபியூஷன் நடக்கும் இதுக்கு இதை ப்ரொமோட் பண்ணக்கூடிய காம்பனன்ட்னா பாலி எத்திலீன் கிளைகால்ங்கிற ஒரு காம்பனன்ட் ஸோ தட் இஸ் எ கெமிக்கல் அது வந்து என்ன பண்ணுன்னா புரோட்டோபிளாஸ்மிக் ஃபியூஷனை ஊக்குவிக்கும் PEG பெக்னு ஷார்ட் ஃபார்ம்ல சொல்லுவோம் ஓகே இதன் மூலமா தான் சொமேட்டிக் ஹைபிரிடைசேஷன் அல்லது புரோட்டோபிளாஸ்ட் ஃபியூஷன்ங்கிற ப்ராசஸ் நடக்கும் ஓகே இப்போ நீங்க புரோட்டோபிளாஸ்ட் கிடைக்கணும் அப்படின்னா யாரோட என்சைம் தேவோட வேலை தேவைன்னா ஒன்று செல்லுலேஸ் இன்னொன்று பெக்டினேஸ் பிகாஸ் செல்லுலோஸ் அண்ட் பெக்டின் ஆர் present in the cell wall of plants அதை டீக்ரேட் பண்றதுக்கு நமக்கு இந்த என்சைம் தேவை ஸோ போத் A and C is the right option for this question இங்க பாருங்க ஹியர் இது ஒரு பிளான்ட் இது ஒரு இன்னொரு பிளான்ட் A and B இப்போ இதுல வந்து ஒரு டிசைட் குவாலிட்டி வந்து கேரக்டர் இருக்கு இதுலயும் ஒரு டிசைட் கேரக்டர் இருக்கு ரெண்டு கேரக்டரும் உங்களுக்கு அந்த பர்டிகுலர் இதுல வேணும் அப்படிங்கிற பட்சத்துல இந்த புரோட்டோபிளாஸ்மிக் ஃபியூஷனை வந்து நம்ம பண்றோம் ஹியர் பிளாஸ்மோலைசிஸ் சோர்ஸ் பிளாஸ்மோலைஸ்டு சோர்ஸ் டிஷ்யூ இஸ் டிஷ்யூ எடுத்துக்கிறோம் நம்ம டிஷ்யூ எடுத்துட்டு அதனுடைய புரோட்டோபிளாஸ்ட்டை மட்டும் நம்ம ஐசோலேட் பண்றோம் பை யூசிங் செல்லுலோஸ் பெக்டினேஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணி செல்வால டிகிரேட் பண்ணிட்டோம் சைட்டோபிளாசம் அலாங் வித் நியூக்ளியஸ் இஸ் தேர் ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா ஒரு கெமிக்கல் ஆர் எலக்ட்ரிக்கல் இம்பல்ஸ் யூஸ் பண்ணி இது ரெண்டுத்தையும் ஃபியூஸ் பண்ண விடுறோம் ஸோ இந்த செல் வந்து கிரீன் கலர்ல இருக்கு இந்த செல் வந்து ரெட் கலர்ல இருக்கு ஸோ போத் ஆஃப் தம் கெட் ஃபியூஸ்டு ஹியர் யூ கேன் சி போத் த செல்ஸ் ஆர் present green one and red one after that here you can see the chemical and electrical impulse கொடுக்குறோம் இங்க என்னன்னா மோஸ்ட்லி என்ன கெமிக்கல் யூஸ் பண்ணுவாங்கன்னா புரோட்டோபிளாஸ்மிக் ஃபியூஷனை பொறுத்த வரைக்கும் பெக்னு சொல்லுவோம் ஒன் இஸ் தட் இஸ் நத்திங் பட் பாலி POLY எத்திலீன் கிளைகால் ஸோ பாலி எத்திலீன் கிளைகால் தான் வந்து பெக்னு சொல்லுவோம் திஸ் இஸ் த கெமிக்கல் தட் இஸ் யூஸ்டு டு ப்ரொமோட் ஃபியூஷன் பிட்வீன் த டூ புரோட்டோபிளாஸ்ட் ஸோ இப்போ ஃபியூஷன் நடந்துருச்சு ஹியர் யூ கேன் சி ஃபியூஷன் நடக்கிறப்ப பார்த்தீங்கன்னா ஸோ போத் த நியூக்ளியஸ் கம்பைன் டுகெதர் அண்ட் ஹைபிரிட் செல் வித் போத் த பேரண்ட் ஜீனோம் ரெண்டு ஜீனோமோட நியூக்ளியஸும் வந்து ஹைபிரிட் ஜாயின் ஆயிடுச்சு ஹைபிரிட் ஆயிடுது சில இடத்துல வந்து ஹைபிரிட் ஆகாது அப்போ வந்து அக்செப்டார் செல் வித் டோனோ DNA ஃப்ராக்மெண்ட் ஸோ சம் செல்ஸ் வந்து அதனுடைய ஜீன்ஸ் நியூக்ளியஸ் வந்து டீக்ரேட் ஆகிருக்கும் பட்சத்தில் அப்போ என்ன ஆயிடும்னா இட் வில் அக்செப்ட் த டோனார் அந்த மாதிரியும் ஃபார்ம் ஆகும் அல்லது போத் த பேரண்ட் ஜாயின் டுகெதர் லைக் வைஸ் திஸ் இஸ் ஹைபிரிட் வெரைட்டி ஏன்னா ரெண்டுமே ஜாயின் ஆயிடுச்சு அப்போ புது வெரைட்டி உங்களுக்கு கிடைக்கும் ஸோ அந்த இதை அந்த ஃபியூஸ் ஆகி கிடைச்ச அந்த எம்ப்ரியோவை சொமேட்டிக் எம்ப்ரியோவை நம்ம என்ன பண்ணுறோம் ஒரு பெட்ரி பிளேட் ஒரு டிஷ் எடுத்துட்டு அதில் வந்து மீடியம் இது பண்ணிட்டு அகர் மீடியம் அண்ட் அலாங் வித் மேக்ரோ அண்ட் மைக்ரோ நியூட்ரியன்ஸ் இந்த ப்ரொபோர்ஷன் கிவன் பை MS தட் இஸ் மொராசிஜ் அண்ட் ஸ்கூப்னு சொல்லுவோம் ஸோ அந்த இதில் வந்து நம்ம கேலஸ் வந்து டெவலப் பண்ணுறோம் இந்த சொமேட்டிக் எம்ப்ரியோ மூலமாக இங்கே நீங்கள் கிடைச்சதுல இந்த செல்லை எடுத்துகிட்டு போய் நம்ம இங்கே வச்சுருவோம் அது வந்து என்னன்னா கேலஸ் ஃபார்ம் பண்ணும் அன்டிஃபரன்ஷியேட்டட் அன்ஆர்கனைஸ்டு மாஸ் ஆஃப் செல்ஸ் இந்த அன்டிஃபரன்ஷியேட்டட் அன்ஆர்கனைஸ்டு மாஸ் ஆஃப் செல்ஸ்லேருந்து தான் என்ன ஆகும்னா ஒவ்வொன்றா ஆர்கன் ஃபார்ம் ஆகும் அப்புறம் இந்த ஹோல் பிளான்ட் சொமேட்டிக் ஹைபிரிட் வந்து ஃபார்ம் ஆகிடும் இப்போ இந்த காலோஜெனிசிஸ்லேருந்து ஆர்கனோஜெனிசிஸ் ப்ரொமோட் பண்ணும்போது நம்ம இந்த சைட்டோகைனின் ஆக்சின் அப்படின்னு சொல்லக்கூடிய பிளான்ட் ஹார்மோன்ஸை யூஸ் பண்ணுவோம் ஸோ அதனுடைய டிஃபரெண்ட் ப்ரொபோர்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா சைட்டோகைனின் வெர்சஸ் ஆக்சின் ரேஷியோ கான்சன்ட்ரேஷன் வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது சைட்டோகைனினோடது கூட இருந்துச்சுன்னா ஷூட் ஃபார்மேஷன் ஆக்சினோடது இருந்துச்சுன்னா ரூட் ஃபார்மேஷன் இந்த மாதிரி வந்து அதனுடைய டிஃப்ரெண்ட் ஆர்கன்ஸ் ஆஃப் பிளான்ட் வந்து ஃபார்ம் ஆகிடும் சொமேட்டிக் ஹைபிரிட் ஆஸ் ஏ ரிசல்ட் ஹைபிரிட் வந்து உங்களுக்கு கிடைச்சிடும் இந்த புரோட்டோபிளாஸ்மிக் ஃபியூஷனை வச்சு பொட்டேட்டோ அதையும் டொமேட்டோ தக்காளியும் உருளைக்கிழங்கையும் ஃபியூஸ் பண்ணி பொமேட்டோன்னு ஒன்று அதில் என்னன்னு பியூட்டின்னு பார்த்தீங்கன்னா கீழே ரூட் சிஸ்டத்தில் பொட்டேட்டோ டெவலப் ஆகும் மேலே வந்து டொமேட்டோ தக்காளி பழம் வந்து காய்ச்சி தொங்கும் ஸோ ரெண்டு விஷயம் ஒன்று தக்காளி இன்னொன்று உருளைக்கிழங்கு ரெண்டுமே வந்து ஒரே பிளான்ட்லேருந்து கிடைக்கும் அதுதான் பொமேட்டோ அப்படின்னு சொல்லுவோம் அது வந்து இந்த மாதிரி பண்ணலாம் புரோட்டோபிளாஸ்மிக் ஃபியூஷன் மூலமாக ஸோ ஹியர் ஆன்சர் நம்ம கொடுத்துட்டோம் நெக்ஸ்ட் கொஸ்டின் புரோட்டோபிளாஸ்மிக் ஃபியூஷனோட கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் புரோட்டோபிளாசம் ஆஃப் டூ டிசையர்டு பேரண்ட்டை ஃபியூஸ் பண்ணி அதன் மூலமா இந்த நியூக்ளியர் ஃபியூஷன் நடக்கிறதுனால ஹைபிரிட் பேரண்ட் கிடைக்கும் அந்த ஹைபிரிட் பேரண்ட்லேருந்து நம்ம கேலஸ் நார்மல் பிளான்ட் டிஷ்யூ டெக்னிக்
calogenesis, that is callus formation, organogenesis, organ formation, and the whole plant. So here you can see the pomato, நம்ம கொஞ்சம் முன்னாடி discuss பண்ணது, that is the somatic hybrid of nothing but simple potato and tomato. The second option is the answer for this question. தக்காளியும் உருளைக்கிழங்கும். ஸோ தக்காளி உருளைக்கிழங்கு இது பண்ணோம்னா இங்கே பாருங்க இந்த கிடைக்கிறது தான் இதுதான் பொமேட்டோ. இதனுடைய ரூட்டில் உங்களுக்கு உருளைக்கிழங்கு கிடைக்கும், அதனுடைய மேலே வந்து ஃப்ரூட் டொமேட்டோ வந்து கிடைக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின், மோஸ்ட் காமன்லி யூஸ்டு மீடியம் ஃபார் த பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர் இஸ். ஸோ பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சரில் அடிக்கடி எம்எஸ் மீடியம் நான் கூட இப்போ கொஞ்சம் முன்னாடி சொல்லியிருப்பேன், எம்எஸ் ஆஸ் பிரிஸ்கிரைப்டு பை முராசிஜ் ஸ்கூப் அப்படின்னு சொல்லியிருப்பேன். That is nothing but two scientists Murasij and Scoop இவங்க ஒரு மீடியம் கம்போசிஷன் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. இந்த மோஸ்ட் எக்ஸ்டென்சிவ்லி யூஸ்டு மீடியம் பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர்ல எம்எஸ் மீடியம் தான், இவங்க கண்டுபிடிச்ச அந்த மீடியம் தான். என்ன சார் மீடியம்ங்கிறீங்கன்னா அதுல ஒன்றும் இல்லை, மேக்ரோ மைக்ரோ நியூட்ரியன்ஸ் செர்டைன் ப்ரொபோர்ஷன்ல ஆட் பண்ணியிருப்பாரு. அந்த இதுல இந்த பிளான்ட் வந்து நல்லா வளருது அப்படிங்கிறது தான், வேற ஒன்றும் இல்லை. ஸோ இவங்க கண்டுபிடிச்ச அந்த மீடியம் என்னன்னா முராசிஜ் ஸ்கூப். இங்க மீடியம் வந்து என்ன சார் அப்படின்னா, இப்ப நீங்க எப்படி சாப்பாடு சாப்பிட்டா வளர்றோம் நம்ம சின்ன குழந்தையிலேருந்து, அதே மாதிரி பிளான்ட்டுக்கு சாப்பாடு தான் இந்த மீடியம். ஆர்டிபிஷியலா வளர்க்கக்கூடிய பிளான்ட்டை நம்ம இந்த மீடியம் கொடுப்போம். அந்த சாப்பாடுல என்னென்ன இருக்கணும் அப்படிங்கிறத கொடுத்தது இந்த முராசிஜ் அண்ட் ஸ்கூப். மைக்ரோ எலிமெண்ட்ஸ் லைக் போரான், மேக்னீஸ், மாலிப்டினம், காப்பர், ஜிங்க் பிளே a vital role in the plant metabolism. ஸோ இதெல்லாம் வந்து இவரோட இதில் இருக்கு. மேங்கனீஸாக இருக்கட்டும், மாலிப்டினமாக இருக்கட்டும், காப்பர், ஜிங்க், போரான் இதெல்லாம் வந்து மைக்ரோ நியூட்ரியன்ஸாக இருந்தால் கூட தே வில் பிளே இம்பார்ட்டன்ட் ரோல். இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, இதுதான் இந்த கம்போசிஷன், டிஃபரெண்ட் கான்சன்ட்ரேஷனில் எல்லாத்தையும் ஆட் பண்ணுவார். இது வந்து மைக்ரோ நியூட்ரியன்ஸ், மினிமம் லெவலில் நியூட்ரியன் தேவை ரெக்குயர்மெண்ட் ஆஃப் பிளான்ட் செல்ஸ்க்கு. அது என்னென்னா மேங்கனீஸு சல்ஃபேட் அண்ட் ஜிங்க் சல்ஃபேட், பொட்டாசியம் அயோடைட், பொட்டாசியம் சோடியம்னு வர்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்மால் மைக்ரோ நியூட்ரியன்ஸ்னு சொல்லுவோம். ஸோ அது அண்ட் காப்பர் ஆல்சோ ஹியர், கோபால்ட் அண்ட் போரிக் ஆசிட் இதெல்லாம் வந்து மைக்ரோ நியூட்ரியன்ஸ். ஸோ மைக்ரோ நியூட்ரியன்ஸ் ஒரு செட்டு. அப்புறம் வந்து மேக்ரோ நியூட்ரியன்ஸ், இதில் வந்து நைட்ரஜன், கார்பன், நைட்ரேட் இருக்கு பாருங்க. ஸோ நைட்ரேட் இதெல்லாம் என்னன்னா நைட்ரஜனுக்காக. அண்ட் தென் வந்து கால்சியம் இஸ் ஆல்சோ த மேக்ரோ நியூட்ரியன்ட் அண்ட் மெக்னீஷியம் இஸ் ஆல்சோ த ஒன் ஆஃப் த மேக்ரோ நியூட்ரியன்ட். அப்புறம் பொட்டாசியம் வந்து மேக்ரோ நியூட்ரியன்ட் கிடையாது, மைக்ரோ நியூட்ரியன்ட் தான். ஹியர் பாஸ்பேட், திஸ் இஸ் முக்கியமான ஒரு மேக்ரோ நியூட்ரியன்ட் because it is essential for making the nucleic acids of the cell. So calcium, phosphate, magnesium, nitrogen, carbon, hydrogen இதெல்லாம் கொடுக்கக்கூடியதை மேக்ரோ நியூட்ரியன்ஸ்னு வச்சுருக்கோம் இங்கே கெமிக்கல்ஸ். அண்ட் மைக்ரோ நியூட்ரியன்ஸ் எடுத்துக்கிட்டோம், காப்பர், போரான், ஜிங்க்கு, பொட்டாஷு, ஜிங்க்கு அண்ட் ஆல்சோ மேங்கனீஸு இதெல்லாம் வந்து மைக்ரோ நியூட்ரியன்ஸ். இப்போ விட்டமின் சோர்ஸ் பார்த்தீங்கன்னா நிக்கோட்டினிக் ஆசிட் as well as thiamine beta 1 and pyridoxine. So and next thing is glycine, that is amino acid protein, அதில் வந்து simple amino acid glycine. And next thing iron source, sodium EDTA, ferrous sulfate, அப்புறம் inositol, sucrose and phytogel. These are all the components of the அந்த மீடியம். அந்த சாப்பாடு நம்ம வந்து அகர் மீடியம் எப்படி ரவுண்டாக ஒன்று போட்டு காமிப்போம்ல, அது அந்த மீடியமில் என்ன இருக்குன்னா இவ்வளோ நியூட்ரியன்ஸ் அந்த மீடியமில் இருக்கும். அதனால தான் இந்த இது என்னன்னா சின்ன ரூட்லேருந்தோ இல்லை சின்ன ஒரு பார்ட் ஆஃப் ஷூட்லேருந்தோ அந்த ஹோல் பிளான்ட்டாக டெவலப் ஆகக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி இருக்குது. ஸோ இந்த மீடியம் கம்போசிஷனை எலுசிடேட் பண்ணது இந்த முராசிஜ் அண்ட் ஸ்கூப். ஸோ இந்த மோஸ்ட் காமன்லி யூஸ்டு மீடியம் ஃபார் பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர் இஸ் எம்எஸ் மீடியம். நெக்ஸ்ட் கொஸ்டின், இன்டர்ஸ்பெசிபிக் ஹைபிரிடைசேஷன் இஸ் த மேட்டிங் ஆஃப். ஸோ இன்டர் ஸ்பெசிஃபிக் அப்படின்னா டூ ஸ்பீசிஸ்க்கு இடையில, இன்டர்னாலே டூ, இன்ட்ரான்னா வித்தின் த அப்படின்னு அர்த்தம். ஒரே ஸ்பீசிஸ்க்குள்ள இருந்துச்சுன்னா இன்ட்ரான்னு சொல்லுவோம். இன்டர் ஸ்பீசிஸ்னா டூ டிஃப்ரெண்ட் ஸ்பீசிஸ்க்கு இடையில ஹைபிரிடைசேஷன் பண்றோம். ஓகேவா? இஸ் த மேட்டிங் ஆஃப், தட் இஸ் நத்திங் எல்ஸ், த செகண்ட் ஆப்ஷன், டூ டிஃப்ரெண்ட் ரிலேட்டட் ஸ்பீசிஸ். ஸோ இன்டர் ஸ்பெசிஃபிக் ஹைபிரிடைசேஷன் அப்படிங்கிறத நம்ம முன்னாடியே பார்த்துருக்கோம். டாங்கிக்கும் ஹார்ஸுக்கும் கிராஸ் பண்ணி யூ கேன் கெட் த மியூல். ஸோ அது பார்த்தீங்கன்னா ரொம்ப உயரம்லாம் இருக்காது, உயரம் கம்மியாக இருக்கும். ஹார்ஸ் மாரியான அப்பியரன்ஸும் தெரியும், டாங்கியோட அப்பியரன்ஸும் தெரியும். ஆனால் இது வந்து ஆக்சுவலாக இன்ஃபர்டைல், ஸ்டெரைல். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின், எமாங் த ஃபாலோவிங் எடிபிள் ஃபிஷஸ்
which one is a marine fish, note this point, marine fish that have high resource of omega-3 fatty acids. நீங்க மீன் மாத்திரை அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. நிறைய இதுல எல்லாம் நிறைய மார்க்கெட்டிங்ல வந்து மீன் மாத்திரை கொடுக்குறாங்க. ரொம்ப காஸ்ட்லி அது ஆக்சுவலா. அதுல என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா omega-3 fatty acids which is essential for our good health. ஸோ அந்த omega-3 fatty acids வந்து எந்த மெரைன் ஃபிஷ்ல இருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஹியர் மிஸ்டர்ஸ், மாங்கூர், மிருகலா இதெல்லாம் என்னன்னா ஃப்ரெஷ் வாட்டர் ஃபிஷஸ். இதெல்லாம் மெக்கரல் இருக்கு பாத்தீங்கன்னா, திஸ் இஸ் த ஒன்லி மெரைன் ஃபிஷ் ஓவர் ஹியர். அப்ப அதை தான் இவங்க கேட்டிருக்காங்க. ஸோ த ஃபோர்த் ஆப்ஷன் இஸ் த ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின். நெக்ஸ்ட் கொஸ்டின். A true breeding plant is, true breeding plantனா ஒன்றும் இல்லை, கிராஸ் பண்ணி ஹோமோசைகஸ் கிராஸ் தான், அதாவது செல்ஃபிங் பாலினேஷன் தான், நோ கிராஸ் பாலினேஷன். அதோட ஆஸ்பிரிங் என்னன்னா சேம் ஜெனட்டிக்கல் கம்போசிஷனோட இருக்கும். ஸோ ஒன் தட் இஸ் ஏபிள் டு ப்ரீட் ஆன் இட்ஸ் ஓன், அந்த கெப்பாசிட்டி கொண்டது ட்ரூ ப்ரீடிங் சொல்ல முடியாது. ப்ரொடியூஸ் டியூ டு கிராஸ் பாலினேஷன், நோ கிராஸ் பாலினேஷன் should not be there in true breeding, only self pollination. Near homozygous, that is due to self pollination. And produces offspring of its own kind அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஜெனட்டிக் கம்போசிஷனும் பேரண்ட் போலயே இருக்கும், அண்ட் ஹோமோசைகஸ் வருதுனாலே செல்ஃபிங் தான் பண்ணியிருக்காங்க. ஸோ சேம் டைப் ஆஃப் ஸ்பீசிஸ், அதுதான் டூ பிரீடிங். The third option is the answer for this question. Okay guys, see you in next video. நெக்ஸ்ட் வீடியோவில் மற்ற MCQs வந்து பார்ப்போம். தேங்க்யூ.